வண வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கிறேன். இந்த நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், நிச்சயமாக சமகால அரசியல் சம்பந்தமாக பேச வேண்டிய தேவைக்கு புலத்தில் இருக்கிற மக்களும் தாயத்தில் உள்ள மக்களும் எமது தமிழ் மக்களும் சிந்திக்கணும். அதை விட குறிப்பாக போராளிகள் சிந்திக்கணும். உண்மையில என்னவென்றால், இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தை பற்றியும் விடுதலை போராட்டத்தை பற்றியும் எமது தேசிய தலைவரை பற்றியும் வித்து புழைக்கும் அரசியல்வாதிமார் செய்கின்ற அரசியல் வியாபாரத்தை பற்றி தான் நான் இதில் சொல்ல விளைக்கிறேன். இதில் வந்து கடந்த தினத்தன்று மக்கள் என்ன சைக்கிள் கட்சியினர் மக்கள் முன்னணியினர் வந்து புத்தக வெளியீடு செய்திருக்கின்றார்கள். அதில் மேடையிலே சுஹாஸ் அவர்கள் பேசுகின்றார். அவர் வந்து பேசுகிற பேச்சில் ஒரு சில விடயங்களை நான் இதில் காண்பித்து தான் அடுத்த கட்ட என்னுடைய நேரலையை தொடர்கின்றேன். அந்த விடயத்தை உங்களுக்கு காட்டுறேன். அவர் என்ன பேசுகிறார். சரி, நம்முடைய இதுக்கு வாரன் இவங்களோட கதைகளை பற்றி கழிச்சால் எங்களுக்கு ஆத்திரம், கோபங்கள், ஆபாசங்கள் வருகின்றது. என்ன காரணம்னா, நாங்கள் போராளிகள், நாங்கள் போராடினவர்கள். இவங்கள் வந்து அவன் சொன்னான், இவன் சொன்னான், அப்படி சொன்னான், இப்படி சொன்னான், அன்று சொன்னான், இன்று சொன்னான் என்று சொல்லி எங்களுடைய போராட்ட கதைகளை எடுத்து ஒரு கதையாக புத்தக வெளியீடு செய்கிறாங்க. அவன் சொன்னான். ஆனால் இது நாங்கள் ரியலாக போராடின நாங்கள் எங்களுடைய விடயத்தை எங்களோட போராட்ட வரலாறை பற்றி ரியலாக நாங்கள் சொல்றோம். நாங்கள் தான் போராடின நாங்கள் தான் தேசிய தலைவர் வளர்த்த பிள்ளைகள். அப்ப தேசிய தலைவர்ற வழிகாட்டல்ல ஒரே கோட்பாட்டில் இறுதி வரைக்கும் அன்று போராட்டத்துக்கு எப்ப நாங்கள் இணைந்தவோ அன்றையிலிருந்து இறுதி வரைக்கும் முள்ளிவாய்க்கால் முடியும் வரைக்கும் நாங்கள் நின்று வந்து போராடி புனர்வாழ்வு பெற்று வெளியில வந்து ஜனநாயகத்துல நாங்க நிற்கிறோம். இன்றைக்கு அரசாங்கத்துல சட்டத்திட்டத்துக்கு அமைவாக நாங்க பதிவு செய்து இயங்குறோம் நாங்கள் இப்போது. அப்ப நாங்க இன்றைக்கு 10 வருஷ காலமாக நாங்க இயங்கி கொண்டு வாரோம். சரி, ஓகே. எங்களுடைய அடையாளத்தை வச்சு இந்த அரசியல்வாதிமார் எங்களுடைய விடுதலை புலிகள்ல அடையாளத்தை வச்சு அரசியல் செய்து கொண்டு போற காரணத்தினால இன்னைக்கு விடுதலை புலிகள் உண்மையான போராளிகள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு வெற்றி வாய்ப்பை கிட்டி பார்லமெண்ட் தேர்தல் அரசியலே ஒரு வெற்றியை விட்டு பார்லமெண்ட் போயிலாத இருக்கிறது காரணம் இந்த சட்டம் படித்த அரசியல்வாதிகள் என்று சொல்லிக்கொண்டு, உண்மையிலே இந்த சுஹாஸுக்கு நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி மக்கள் முன்னணியினர் சைக்கிள் கட்சிக்காரருக்கு உண்மையிலே நீங்கள் வந்து இதுல சொல்றீங்க தலைவரை பற்றி, தலைவர் அந்த புளிய மருந்துகள் என்ற இந்த புளிய மருந்துகள் இது என்ன பேர் அந்த இன்றைக்கு அரவிந்தன் சொன்ன மாதிரி அவருடைய வயசுக்கு அவர் எத்தனை வருஷம் போராடினார்? 2007 பிடிபட்டவர். ஆனால் 2009 யுத்தம் முடியும் வரைக்கும் அவர் ஜெயிலில் இருந்தவர். அரவிந்தன் என்ற நலமுறை சங்க தலைவராக இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த பணமரத்துக்கெல்லாம் தலைவர் நின்று, இந்த நந்திகள் எல்லாம் தலைவர் நின்று என்று சொன்ன மாதிரி இன்றைக்கு சுஹாஸ் லோயர் அவர்கள் நீங்கள் மக்கள் முன்னணியினர் இன்றைக்கு எங்கிற மக்களுக்கு நீங்க சொல்லி இன்றைக்கு அவன் சொன்ன கதையை கேட்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு வெளிநாட்டில் போயிட்டு நின்று தலைவர் 13ஆம் தேதி இறந்துட்டார், 14ஆம் தேதி இறந்துட்டார், 15ஆம் தேதி இறந்துட்டார், 16ஆம் தேதி இறந்துட்டார், ஒருவங்க சொல்ற 17ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் தலைவரை கண்டு சொன்ன ஆக்கள் மாதிரி நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் ஒரு கோட்டுக்குள்ள வரல. எப்ப தலைவர் இல்லை, எப்ப இருந்தவர் என்றது ஒருவருக்கும் தெரியாது. அப்ப அந்த அடிப்படையில அதே மாதிரி நீங்களும் அவன் சொல்றான்னு சொல்லி போட்டு நீங்க சொல்லிக்கொண்டு எங்கட தலைவற்ற வித்து வியாபாரம் செய்து அரசியல் செய்ய வேண்டாம். உங்களுடைய செயல்பாட்டை சொல்லி நீங்க அரசியல் செய்யுங்கன்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே நீங்க இந்த விடயத்துல விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், இப்ப நான் அடுத்த கட்டமாக சொல்ல வர விடயம் என்ன, இப்ப சுஹாஸ் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இன்னைக்கு மக்கள் முன்னணியில இருக்கிற சைக்கிள் கட்சியில இருக்கிறார்கள், எத்தனை பேர் சட்டம் படித்தவர்கள் இருக்கிறீங்க, எத்தனை சட்டவாளர்கள் இருக்கிறீங்க? ஏன் இதுவரைக்கும் இன்னைக்கு 46-47 வருஷங்கள் கடந்த நிலையிலேயும் இன்னைக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையில நீக்கப்பட இல்லை? நீங்க இதுக்காக என்ன முயற்சி செய்திருக்கிறீங்க? இதுவரையில என்ன முயற்சி செய்து என்ன போராட்டம் எடுத்திருக்கிறீங்க இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதுக்காக? விடுதலை சரி, அடுத்தது விடுதலை புலிகள தடையை நீக்கிறதுக்காக என்ன முயற்சி செய்திருக்கிறீங்க?
அப்ப நீங்க இவ்வளவு வாரம் இருக்கையில இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியினர் நீங்க இன்னைக்கு சட்டம் படித்தவர்கள் இன்னைக்கு சைக்கிள் கட்சியில இருக்கிறவங்க எத்தனை பேரை சொல்லலாம்? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட, காண்டிபன் உட்பட, சுகாஸ் உட்பட இனி இன்னும் இருக்கிறாங்களா சட்டம் படிச்சவங்க? சரி, இப்ப சுமந்திரன் ஏனையவர்களை விடுவோம். அப்ப நீங்க ஏன் இன்றைக்கு முயற்சி செய்யல? இன்றைக்கு வந்து அங்க விகாரை வைக்கிறான், இங்க விகாரை வைக்கிறான், அங்க சிங்களவன் பாரான், இங்க சிங்களவன் குடியேற்றம் செய்கிறான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்யறீங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிறதுக்கு ஒரு குரல் கொடுக்காம அதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்காம இருக்கிறது காரணம் என்ன? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த சுகாஸ் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இன்றைக்கு அதை விட்டுட்டு தலைவர் அங்க நின்றார், இங்க நின்றார், அப்படி நின்றார், அந்த மருந்துகள் என்ன, இந்த கடலுகள் என்றார், இந்த பனை மருந்துகள் என்றார், இந்த வங்கருக்கு இருந்தார்ன்ற கதை உங்களுக்கு தேவையில்லை. தலைவரை பற்றி கதைக்க வேண்டிய அருகதை உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் இருக்கிற கட்சி என்றில் ஏனைய கட்சிக்காரனுக்கு போராளிகளை தவிர, அது இறுதி வரைக்கும் உறுதியாக உண்மையாக நின்ற போராளிகளை தவிர, ஏனைய அரசியல்வாதிமாருக்கு எங்கிற தலைவரை பற்றி வித்து பிழைக்க வேண்டிய, வியாபாரம் செய்ய வேண்டிய தகுதி யாருக்குமே இல்லை என்றதை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க தொப்பி அளவான ஆட்கள் போட்டுக்கொள்ள எந்த அரசியல்வாதிமாரும் கதைக்கலாம். ஏன்னா எந்த அரசியல்வாதியாருக்கும் கதைக்கிறது ரைஸ் இல்லை. நீங்க போராட்டம் நடக்க நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க சட்டம் படிச்சீங்க, கல்வி கற்றீங்க. இன்றைக்கு கொழும்பிலே பிறந்து கொழும்பிலே வளர்ந்த கஜேந்திரகுமாருக்கு என்ன உரிமை இருக்கு இங்க வடக்குல வந்த அரசியல் செய்ய? கொழும்பிலே பிறந்து கொழும்பிலே வளர்ந்தவன் இன்றைக்கு குமார் பொன்னம்பலம் கொழும்புல வாக்கு கேட்டவர், சந்திரிகா ஆட்சியாளர் இருக்காங்க. அப்ப இன்றைக்கு வேற இங்க வந்து வடக்குல அரசியல் செய்யணும். இவருக்கு என்ன உரிமை இருக்கு வடக்குல வந்து அரசியல் செய்யறதுக்கு? சரி, இப்போ இன்றைக்கு வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை சொல்றோங்க. சுஹாஸ் அவர்களே, நீங்க சொல்றீங்க இன்றைக்கு என்ன இந்த புத்தக வெளியீட்டுல வந்து என்ன முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை பற்றியும், ரெத்தாறு நந்திக்கடல்ல ஓடினதை பற்றியும், எங்களோட போராட்டத்தை பற்றியும், தலைவர் கடைசி கட்டத்தில் எங்க நின்றார்ன்றதை பற்றியும் நான் புத்தக வெளியிட்டு இருக்கேன். அரசியலுக்காக வெளியிடல, நான் பார்லமெண்டம் போகணுமன்றதுக்காக வெளியிடல. ஆனா எங்களோட கனவை, இது ஒரு கனவு, அதை நினைவாக்கணுமன்றதுக்காக வெளியிடுறேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சரியா? ஓகே. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த விடுதலை புலிகள் ஒரு தடை சட்டத்தை நீக்கும்படியே நீங்க இந்தியாட்ட போறீங்க. நீங்க இந்தியாவுக்கு எத்தனை நேரம் போனீங்க? இந்தியாவுக்கு போய் ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறீங்க, திருமாவளவன் ஊடாக போயிருக்கிறீங்க, வெளிநாட்டு வரைக்கும் எத்தனை வெளிநாட்டு தூதரகங்களை சந்திச்சிருக்கிறீங்க. அப்ப ஏன் இன்றைக்கு வரைக்கும் விடுதலை புலிகள் தடையை பற்றி நீங்க கதைக்கல? அதுதான் பிரச்சனை. ஏன் விடுதலை புலிகளை தடையை விட ஏன் பயங்கரவாத தடை சட்டத்தை பத்தி நீக்கிறது படி நீங்க கதைக்கல? அப்ப ஒற்றையாட்சிக்குள்ள எங்களுக்கு தீர்வு வேணும், ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வு வேணும்னா என்ன அர்த்தம்? அது ஒற்றையாட்சி என்றா என்ன, சுயாட்சி என்றா என்ன? அதை நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்தல. ஒற்றையாட்சின்றது என்ன, சுயாட்சின்றது என்ன? அதை நீங்க மக்களுக்கு அந்த அரசியல் ஒரு எங்கட மக்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு அறிவின படிப்பினையை வந்து இன்றைக்கு விளங்காம இருக்கிற மக்களுக்கு நீங்க விளங்கப்படுத்தல. ஒற்றையாட்சி ஒரு ஜாப்புக்குள்ள இலங்கை அரசாங்கத்துல சட்டகட்டத்துக்கு அமைவாக இன்றைக்கு வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு ஆட்சியை செய்யறது. சரியா? சுயாட்சின்ற என்ன? சுயாட்சி நாங்க சுயமாக மீள பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி. ஏன் நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்தல? அப்ப என்ன ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வுன்றது நினைக்கிறீங்க நீங்கள்? அப்ப நீங்க இன்றைக்கு வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நீங்க சேர்ந்து கொண்டு இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமே பெரிய ஒரு சாட்சி. இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? அங்க 8000 மக்கள் செத்த, முஸ்லிம் மக்கள் செத்ததுக்கு அந்த நாட்டுல அதுக்கு போர்க்குற்றம் சொல்லி தீர்வு கிடைச்சிருக்கு. இங்க 44,000 48,000 மக்கள் செத்ததுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. ஆனா இறுதி யுத்தத்துல வந்து 1,40,000 மேற்பட்ட மக்கள் செத்ததுக்கு இன்றைக்கு வரையும் தீர்வு செல்லல. இறுதி யுத்தத்துல எங்க 1,40,000 மக்கள் செத்தது? நீ உன்னோட லிஸ்ட் இருக்கா? பொய் சொல்லக்கூடாது. லிஸ்ட் இருக்கா? எத்தனாயிரம் மக்கள் செத்தது போராட்டத்துல இருந்து எங்களுக்கு தான் தெரியும். எத்தனாயிரம் மக்கள் செத்தது இறுதி யுத்தத்துல? அப்ப நீங்க என்ன இப்படியே சொல்லிக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்து கொண்டு சட்டம் படிச்சவன் நீங்க என்று சொல்லி போட்டு உங்களுக்கு பின்னால மக்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் எங்கட போராட்டத்தை எங்கட தேசிய தலைவரையும் வித்து பிழைச்சு கொண்டு போக நாங்கள் இன்றைக்கு போராளிகள் என்ன செய்யறது? போராளிகள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒரு அங்கீகாரம் பெறக்கூடாதுக்காக எங்கட போராளிகள்ல பெற்றோர்களை எடுத்து நீங்க புத்தக வெளியீடு செய்யறீங்க. எங்கட மாவீரரை பெற்றோரை எடுத்து புத்தக வெளியிட செய்றீங்க. அப்ப நீங்க ஆறு? நீங்க என்னத்துக்காக இன்றைக்கு போராளிகளை தடையா வச்சு கொண்டு நீங்க முன்னுக்கு வர வலிக்கிறீங்க? சரி, சட்டம் படிச்சவனால இந்த நாட்டுல என்ன இதுவரைக்கும் என்ன முடிவு கிடைச்சிருக்கு எங்களுக்கு? சட்டம் படிச்சவங்களை பற்றி நான் சொல்றேன். இன்னைக்கு சட்டம் படித்தவர்களை நாங்கள் தொடர்ச்சி சொல்லி கொண்டு வரலாம். சட்டம் படித்தவர்களால எங்களோட உரிமை பறி போனது உலக காலத்துக்கு.
ஆரம்பத்துல இருந்தே நாங்க சொல்லி வரலாம். சேர்போன் ராமநாதன்ல இருந்து ஜிஜி பொன்னம்பலம், குமார் பொன்னம்பலம், அடங்கா தமிழன், சுந்தர்லிங்கம், நாகநாதன் என்ற அடிப்படையில முழு பேரும் சட்டம் படித்தவர்கள். அப்ப சட்டம் படித்தவர்களால இன்றைக்கு இதுவரைக்கும் எங்கட உரிமை பறி போனது? எந்த சட்டம் படித்தவர்களால எங்களுக்கு இன்றைக்கு இதுவரைக்கும் உரிமையான எங்கட தமிழ் மக்கள் உரிமை கிடைச்சிருக்கு? இன்றைக்கு அந்த வரியில் எடுத்துக்கொண்டா இன்றைக்கு இப்ப இருக்கிற சட்டம் படித்தவர் சம்பந்தர் போயிட்டான், காலமாயிட்டான் சம்பந்தன். குமார் பொன்னம்பலம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுமந்திரன், சுகாஷ், காண்டிவன், மணிவண்ணன், இந்த அப்ப இந்த இவர்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கு வந்து சட்டம் படித்தவர்களா தானே இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு சட்டம் படித்தவர்களால் எங்கட தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு வருமா? எங்கட தேசிய தலைவர் சட்டம் படித்தவருக்கு எதிராகத்தானே ஒரு நடவடிக்கை எடுத்தவர். சட்டம் படித்தவர்கள் தானே எங்கட நாட்டை காட்டி கொடுத்தது. அந்த நேரத்தில் ஜிஜி பொன்னம்பலம், நீலன் திருச்செல்வம் தானே அமெரிக்காவில் போயிட்டு விடுதலை புலிகளுக்கு தடையை செய்ய சொல்லி சொன்னது. அதே வேலையைத்தான் இன்றைக்கு சுமந்திரன் சட்டம் படித்தவன் வந்து ஐநா சபையில போயிட்டு விடுதலை புலிகளையும் போர்க்குற்றம் என்று விசாரிக்கணும், அவங்க செய்தது மனித ஒரு மீறல் சொன்னது. அப்ப இதே சட்டம் படித்தவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு கட்டத்துல விடுதலை புலிகள்ல கையில ஆயுதம் இருக்க பயந்து கொண்டிருந்தவர்கள். என்ன எதுவும் தாங்கள் மீறி கீறி எதுவும் கதைச்சா தங்களுக்கு எதுவும் தண்டனைகள் கிடைச்சிரும் என்று பயந்து கொண்டிருந்தவங்க இன்றைக்கு விடுதலை புலிகளை பற்றி, விடுதலை புலிகள் யுத்தம் முடிஞ்சது கூட விடுதலை புலிகள் அரசியலை வச்சு இன்றைக்கு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை புலிகள் இருந்த காலத்துல இருந்தவங்க, விடுதலை புலிகள் சட்டம் படிச்சிருந்தவங்க பயந்து இருந்தவங்க. ஆனா அவங்க விசுவாசம் இல்லை எங்களோட தமிழ் மக்களுக்கு. ஆனா இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லாத காலத்துல விடுதலை புலிகளை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கிறான். அதுல ஒருவர் தான் நீங்கள். இப்ப எங்களுக்கு அது தேவையில்லை. இன்றைக்கு வந்து அடிப்படை அரசியல சுஹாஸ் அவர்களே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சிக்கு தான் இந்த என்னுடைய நேர்களை. அப்ப இன்னைக்கு வந்து எங்களுக்கு அடிப்படை அரசியலை பற்றி தேவையில்லை. இன்றைக்கு சிங்களவன் பாரான், அங்க குடியேறான், இங்க குடியேறான், அங்க விகார வைக்கிறான், இங்க விகார வைக்கிறான்னு மக்களை குழப்ப தேவையில்லை. நீங்கள் சிங்கள தலைமைகளோட பேசுறதுக்கு விடுதலை புலிகள் இருக்கிறாங்க. சரி, விடுதலை புலிகள் ஏதோ ஒரு வழியில அங்கீகாரம் பெற்று வருவாங்க. அதை விடுங்க. ஆனா நீங்கள் இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிறதுக்குரிய முயற்சியை செய்யுங்க. நீங்கள் விடுதலை புலிகளை தடை எடுக்கிறதுக்கு முதல் என்ன முயற்சி செய்திருக்கிறீங்க இதுவரைக்கும்? சட்டம் படித்தவர்கள்ட்ட நீங்க சட்டத்தரணிகள் தானே, என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? இன்றைக்கு இல்லாத ஒரு இயக்கத்துக்கு 17 வருஷமாயிட்டு சுத்தம் முடிஞ்சு இல்லாத ஒரு இயக்கத்துக்கு இன்றைக்கு இந்தியா உட்பட இலங்கை அரசாங்கம் உட்பட இன்றைக்கு தடையை விதிச்சு வச்சிருக்கிறாங்கல்லண்டா இல்லாத இயக்கத்துக்கு. அப்பயே இன்றைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்க ஐநா சபையிலேயோ இல்லாட்டி இன்றைக்கு பார்லமெண்டத்திலேயோ இல்லாட்டி ஒரு ஐநா நீதிமன்றத்திலேயே பற்றி இதுக்கு ஒரு வழக்கை போட்டு இன்றைக்கு ஒரு இல்லாத ஒரு இயக்கத்துக்கு தடையை விதிச்சிருக்கிறாங்க. இந்த தடை நீக்கணும். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற மக்கள் வந்து சுயமாக வந்து இன்றைக்கு இந்த நாட்டில் முதலீடு செய்து உழைச்சு கொண்டு போகணும். விடுதலை புலிகள் சுதந்திரமாக போராளிகள் அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியலை செய்து பார்லமெண்டம் போகணும் என்று சொல்லி நீங்க இந்த இதுக்குரிய ஆதரவை தேர்வு செய்து விடுதலை புலிகள் போராளிகளுக்குரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கல. இன்றைக்கு ஒவ்வொரு வருஷங்கள் வாரமாய் தீபாவளி, சித்திர வருஷம், தைப்பொங்கல் வாரமாய் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அன்னைபூவதி அம்மா நினைவு தினம், திலீவன் நாட நினைவு தினம், அங்கால மாவீரர் நாள் இந்த மே 18 கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு எங்களுடைய அடையாளத்தை எடுத்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்கள்ல காசை வாங்கி கொண்டு நீங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப அரசியல் ரீதியாக ஒரு அங்கீகாரம் விடுதலை புலிகள் எடுக்கக்கூடாது நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. மற்ற ஒவ்வொரு புத்தக வெளியீடுல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மாவீரர் நாள் நிகழ்வு வேணுமா இல்ல ஏனைய நிகழ்வுகள் எத்தனைக்கும் போராளிகள்ல பெற்றோர்களை கூப்பிட்டு விளக்கேற்றுறீங்க. இல்லாட்டி போராளிகள்ல பெற்றோரை உங்களோட அரசியல் வியாபாரத்துக்காக பயன்படுத்துறீங்க. ஆனா இதை விளங்குது இல்லை எங்கட போராளிகளுக்கு. எங்கட போராளிகள் ஒன்றை சிந்திக்கணும் என்னன்னு சொன்னா, எங்கட தேசிய தலைவர் இருக்க சுயமாக எங்களுக்கு எல்லா ரீதியிலையும் படிப்பிச்சவர், நிர்வாக ரீதியா படிப்பிச்சவர் தலைவர், எல்லா ரீதியும் படிப்பிச்சு. அப்ப ஏன் இன்றைக்கு போராளிகள் இவங்களுக்கு பின்னால போய் நிக்கணும்? இன்னைக்கு இவங்களுக்கு போய் பின்னால போய் நின்று நாளைக்கு சுகாச ஒரு பார்லமெண்டம் போனா அந்த கஜேந்திரகுமார் ஏனைய சுமந்திரன் நாங்கள் போன மாதிரி சலுகைக்காகத்தான் நீங்க போய் நிக்கலாம் கையை கட்டி கொண்டு. ஆனா இவங்க இன்றைக்கு ஒரு காலம் இந்த சட்டம் படிச்சவங்க எங்களுக்கு ஒரு காலம் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்து சேர்போன் ராமநாதன்ல இருந்து சுந்தர்லிங்கத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி ஜிஜி பொன்னம்பலத்துல இருந்து இன்றைக்கு என்ன சொல்ற லக்ஷ்மன் கதிராவில இருந்து நீலன் செல்வத்துல இருந்து இன்னைக்கு அத்தனை பேரும் சட்டம் படிச்சவங்க தான் எங்க நாட்டை வித்து கொண்டிருக்கிறான். சட்டம் படிச்சவங்க தான் வில போறாங்க. சட்டம் படிச்சவங்க தான் இலங்கை அரசாங்கத்தோடைய இந்திய அரசாங்கத்தோட சேர்ந்து போறாங்க. அப்ப இதை வெங்கட போராளிகளே விளங்கிக் கொள்ளாம இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு பின்னால போய் நீங்க நிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியாதா? நீங்க சுயமா நிக்க தெரியாதா? சுயமா தலைவர் வழக்கு இல்லையா? உங்களுக்கு அந்த துணிவை வழக்கு இல்லையா? கேட்கிறேன்.
இன்றைக்கு நாங்கள் இப்போ சில விஷயத்தை இப்போ சொல்லி கொண்டு வரலாம். 1977ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து நடந்த கலவரத்தில் வந்து சம்சோனிக் கம்சன் என்ற இதில் வந்து எங்களோட தமிழ் மக்களுக்குமான எந்த விதமான ஒரு தீர்வு திட்டமும் இல்லை. அதே மாதிரி 83ல் கூட உண்மையில் அந்த நேரம் அதே மாதிரி 1983 கலவரத்தில் கூட உண்மையில அந்த நேரம் போட்ட வட்டமேசை மாநாட்டில் வந்து என்ன அமிர்தலிங்கம் சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்டார். அதுல கூட எங்களோட தமிழ் மக்களுக்கு 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில கூட எங்களோட தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வு திட்டம் வைக்கல. அப்ப அந்த வகையில வந்து அந்த நேரத்துல தொட்டு இன்றைக்கு வரைக்கும் எங்களோட தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை முன்னோக்கி இப்ப தமிழ் மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை. இன்றைக்கு வந்து விடுதலை புலிகள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு 17 வருஷங்கள் யுத்தம் முடிஞ்ச காலம் முடிஞ்சும் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட விடுதலை புலிகள் சுதந்திரமாக ஒரு அரசியல் ரீதியாக பேச்சு சுதந்திரத்தை போராளிகள் எடுத்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரத்தை எடுக்கிறதுக்கு வழி அமைச்சு கொடுக்காத அரசியல்வாதி மாதிரி தான் நீங்கள். இன்றைக்கு ஏன்னா நீங்க வழி அமைச்சு கொடுத்தா உங்களுக்கு ஒரு பயம். மற்ற அதை விட பயங்கரவாத தடச்சத்தை எடுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி செய்திருக்கிறீங்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, சுஹாஸ் அவர்களே? ஏன்னா நீங்க பயங்கரவாத தடைச்சட்டம் எடுத்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த அரசியல்வாதிமாருக்கு முக்கியமாக மக்கள்கிட்ட இருந்தும் போராளிகள்ட்ட இருந்தும் பாதுகாப்பு கிடைக்காது. என்ன காரணம்? பயங்கரவாத தடைச்சட்டத்தை வச்சுதான் பாதுகாப்பு நீங்க அரசியல் செய்யறீங்க. நாளைக்கு போராளிகள் மக்களை அடிச்சு கொண்டு ஓட்டுவாங்க உங்களை. போலி அரசியலை தான் நீங்க செய்து கொண்டு வாரீங்க இன்றைக்கு வரைக்கும். அங்க தலைவர் என்றார், இஞ்ச தலைவர் என்றால் அந்த புலி, அது உங்களுக்கு தேவையில்லை. தலைவர் ஒரு வெட்டையில் இருக்கிற புளிய மரத்துக்கு இல்லையா தலைவர் நிற்கிறார்? என்ன வெங்காய கதை அழைச்சு கொண்டிருக்காய் சுவாஸ்? நீ என்ன சட்டம் படிச்சினியா? உனக்கு என்ன தெரியும்? கேட்கிறாய். நான் அங்க அப்போ படிச்ச புத்தக வெளியீடு செய்ய கனவு கண்ட காலத்துல இருந்து அவற்றை போய் நான் அதை கட்டுரையை படிச்சதெல்லாம் அவற்றை மகளோட கழிச்சு அந்த புத்தக வெளியீடை பற்றி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கன்னு சொல்லி கேட்ட இடத்துல அது காதலாகி இன்றைக்கு 2 பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிறேன். அது நீ காதலிச்சு அதுக்கண்டே போன நீ காதலிக்கே போயிருக்கிற, நீ கனவை நினைவாக்க போகல. ஆனா நாங்க போராளிகள் போன கனவை நினைவாக்க போனாங்க, நாங்க காதலிக்க போகல. பிள்ளைங்கட்டா நாங்க 18-20 வருஷம் இன்றைக்கு எங்க அம்மாவை பிரிஞ்சு, அப்பாவை பிரிஞ்சு, ஊரை பிரிஞ்சு, உறவை பிரிஞ்சு, தேசத்தை பிரிஞ்சு இன்றைக்கு வடக்குல இருந்து கிழக்குக்கும் கிழக்குல இருந்து வடக்குக்கும் வந்து போராடின போராளிகள் தான் நாங்கள். இன்றைக்கு எங்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இன்றைக்கு முள்ளிவாய்க்கல்ல எவ்வளவு யுத்தம் நடந்து இன்றைக்கு உயிரை மட்டும் கையில பிடிச்சு போன மக்கள் இன்றைக்கு காணி பூமிக்கு எல்லாம் சண்டை பிடிக்கிற கட்டம் வந்து இருக்குது. 1 அடி 2 அடி நிலத்துக்காக சண்டை பிடிச்சு அந்த அளவுக்கு கேவலமா எங்கட மக்கள் பணம் காசுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை காட்டி இந்த எங்கட மக்களை நாங்கள் அரசியல் மயப்படுத்தி எங்கட மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நடுநிலையான ஒரு சட்ட ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு அரசியல் பலம் ஒன்று வேணும் தமிழர் தரப்புல. அது வந்து விடுதலை புலிகள் ரீதியா தான் வேணும். விடுதலை புலிகள் ஊடாத்தான் அது வர வேணும். இந்த சட்டம் படிச்சவங்க ஊடா வராது. இன்றைக்கு கொழும்புல பிறந்து வளர்ந்த கஜேந்திரகுமாருக்கு என்ன உரிமை இருக்கு வடக்குல வந்து அரசியல் செய்யறதுக்கு? அங்கேயே பிறந்த அங்கேயே வளர்ந்தவனுக்கு என்ன உரிமை இருக்கு இங்கே வந்து அரசியல் செய்ய? இதே கேள்விதான் சுமந்திரனுக்கு. அப்ப இன்றைக்கு அவருக்கு தலைவரை சொல்லி தூக்கி வச்சுக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு எங்கட வரலாறை வச்சுக்கொண்டு நீங்க புத்தகம் வெளியிடுங்க. நீங்க உங்களோட வரலாறை வெளியிடுங்க. எல்லாரும் தமிழ் மக்கள்ல யுத்த போராட்ட வரலாறை வெளியிடுங்க. அது பிரச்சனை இல்லை. தலைவரை பத்தி கதைக்க வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு. தலைவர் அங்க நின்றா இங்க நின்றா என்ன வெங்காய கதை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? ஒரு வெட்டையில நீங்கிற புளிய மரத்துக்குள்ள என்ன செய்து கொண்டு இருந்தவர்? என்ன புளியம்பழம் சாப்பிட்டு கொண்டு இருந்தவரா? என்ன யாருக்கு நீங்க பைத்தியாரத்தனமான கதை சொல்லி கொண்டிருக்கிறீங்க சுவாசம் அவர்களே? இன்றைக்கு ஒரு கட்டத்துல விடுதலை புலிகள்கிட்ட கையில ஆயுதம் இருக்கும் வரைக்கும் பயந்திருந்த அரசியல்வாதிமார் அத்தனை பேரும் இன்றைக்கு விடுதலை புலிகளை மீறி எதுவுமே செய்யலா என்ற ஒரு நிலைமைக்கு இருந்த அரசியல்வாதிமார் அத்தனை பேரும் இன்றைக்கு விடுதலை புலிகள் அழிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு விடுதலை புலிகள்ல பேரை வச்சு அரசியல் செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன அந்த நேரம் என்ன விசுவாசத்துல இருந்தீங்களா இல்ல தமிழ் மக்கள்ல பற்றில இருந்தீங்களா? எல்லாரும் போலி தேசியம் பேசிக்கொண்டு போலி அரசியல் செய்து கொண்டிருந்த நீங்க இன்றைக்கு எங்களை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யறீங்க. உங்களுக்கு சொல்லி கிடக்கு இது இந்த பதிவு வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைக்கு சட்டம் படித்தவர்கள் எல்லாருக்கும் பொருந்தும். இன்றைக்கு போராளிகளுக்கு ஒரு வேண்டுகோளை விடுறேன். போராளிகளாகிய நான், விடுதலை புலிகளாகிய நான் இன்றைக்கு இன விடுதலைக்காக போராடின என்ற ரீதியில இன்றைக்கு ஏனைய கட்சிகளோட போய் நின்று போராளிகள் இன்றைக்கு வந்து நீங்க அவங்களுக்கு பின்னால் நின்று செம்பு தூக்கி கொண்டு நிக்கிறத விட நீங்க சுயம் அணிக்க பாருங்க. இன்றைக்கு விடுதலை புலிகள் இன்றைக்கு வந்து நான் ஒன்றை சொல்றேன். எனக்கு ஒரு அண்ணன் வெளிநாட்டுல இருந்து சொன்னார், இம்பராசா ஒரு கட்டத்துல தலைவர் சோர்வடையக்குள்ள வந்து சீலனை தான் உறுதுணையை கொடுப்பார்.
அப்ப எவ்வாறு உறுதுணையை கொடுப்பேன் நான் நீங்க யோசிக்காங்க நான் இருக்கிறேன் நான் போய் தாயத்துல எல்லாத்தையும் பார்த்து கொள்றேன் தான் ஸ்ரீலங்கா வந்து முதல் செய்த தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் செய்த தாக்குதல், அப்புறம் 2ஆம் தரம் செய்த தாக்குதல், அப்புறம் அவர் சுத்தி வளைப்பில் வந்து இன்னைக்கு காயப்படுறார். காயப்பட்டதுக்கு பிறகு அந்த ஒரு ஆயுதத்துக்காக அந்த நேரம் குப்பி இல்லை, அந்த ஆயுதத்துக்காக அருணாண்ணைக்கு கட்டளையிடுறார், என்ன சுட்டுட்டு இந்த ரயில கொண்டு அன்னைக்கிட்ட கொடுங்க, ஒரு ரயிலுக்காக இன்றைக்கு தன்னை சுட்டுட்டு கொண்டு கொடுங்க என்னால் ஓடையிலான்னு சொல்லி அந்த காயப்பட்டதுக்கு பிறகு அந்த நேரம் குப்பி இல்லை சைனட், அதுக்கு பிறகு குப்பி சைனட் குப்பி விடுதலை புலிகளுக்கு வந்தது. அப்ப அந்த அடிப்படையில சீலன் ஒரு துணையை கொடுத்த மாதிரி அப்ப எனக்கு ஒரு கட்டத்துல நான் இந்த அரசியலை பற்றி பொருளாதாரம் இல்லாம இந்த அரசியலை கொண்டு போயிடலான்னு சொல்லி நான் ஒரு அண்ணனுக்கு இப்ப சுவிஸ்ல இருந்து லண்டன்ல இருந்து கலைக்கிற அண்ணன் நான் 2 பேருக்கு சொன்ன ஒரு புத்திஜீவியல் எனக்கு இப்ப படிப்பிச்சு கொண்டு வரலாறை பற்றி சொல்லி கொண்டிருக்கிற அண்ணன் மாதிரி சொன்னேன். அப்ப சொல்ல அவர் சொல்றாரு, இம்பிராசா ஒரு நீ யோசிக்காத, இன்றைக்கு ஒரு தண்ணி தேங்கி நிற்குமா இருந்த அந்த இடத்துல அசி சுத்தமனையும் அந்த தண்ணி வந்து ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தேங்கி நிற்கிற தண்ணிலாம் சகல சகல அழுக்குகளும் நின்று இன்னைக்கு அந்த தண்ணி பயன்படுத்தப்படாத நிலைமைக்கு அசுத்தமாயிடும். அப்ப அந்த அடிப்படையில நீ வந்து ஓடுற தண்ணி ஓடிக்கொண்டே இருந்தா அந்த தண்ணியில தெளிவு இருக்கும், அந்த தண்ணியை எல்லாரும் பயன்படுத்தலாம், எல்லாரும் குடிக்கலாம். நீ வந்து தேங்கக்கூடாது. ஒரு கட்டத்துல இப்ப சீலன் தலைவருக்கு சொன்ன மாதிரி தான் நான் இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி நாங்க இருக்கிறோம் உன்னை வளர்க்கறதுக்கு, நாங்க அறிவியல் ரீதியா வரலாறை பற்றி சொல்றதுக்கு நீ ஓடிக்கொண்டே இருக்கு, நீ ஓடுறது நீ விடுதலை புலிகள். இன்னைக்கு வந்து மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு விடுதலை புலிகள் போராளிகள் ஒரு தேசிய தலைவர் இருக்க ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு விளக்கு மாறாதான் இருந்தாங்க விடுதலை புலிகள். அப்ப விளக்குமாறா இருக்க விளக்குமாற ஒருவரும் உடைக்க இயலாது. ஆனா இன்றைக்கு விளக்குமாறா இருந்த விடுதலை புலிகள் போராளிகளை இன்றைக்கு ஈக்கில் ஆக்கி விட்டாங்க. அப்ப ஈக்கில் ஆக்கி விட்டா ஈக்கில தனியும் முறிக்கலாம், விளங்கிட்டா. அப்ப அதால இன்றைக்கு இந்த அரசியல்வாதி மாதிரி சட்டம் படிச்ச மேதாவிகள் முழு பேரும் வந்து இன்றைக்கு விடுதலை புலிகளை ஈக்கில் ஆக்கி விட்டு நிற்கிறாங்க. அந்த ஈக்கில்கள் தான் எல்லா இடம் போய் நிக்குது. ஆனபடியா இந்த விடுதலை புலிகள் மீண்டும் எனக்கு அந்த படிப்புக்கு அந்த அண்ணன் சொல்றாரு, விடுதலை புலிகள் மீண்டும் விளக்குமாறாகும். அப்ப விளக்குமாறாயி அதுக்காக விளக்குமாறாயி மீண்டும் ஆயுதம் தூக்குறல, மீண்டும் விளக்குமாறாயினா தான் மற்றவன் அந்த உடைக்க இயலாது, ஈக்கிலா நிற்கும் வரைக்கும் உடைச்சு கொண்டே இருப்பாங்க. ஆனோடியா மீண்டும் விளக்குமாறாயி அரசியல் பிரயோகத்தை கையில் எடுக்கணும் விடுதலை புலிகள். இன்றைக்கு மக்களை அரசியல் மயப்படுத்தணும். அப்ப மக்களை எழுச்சி ஒரு என்ன சொல்ற அரசியல் ரீதியாக மக்களை எழுச்சி பெற வைக்கணும். அப்ப நாங்கள் ஆறுன்றத மக்களுக்கு தெரியுது, இருந்து நாங்க விழிப்புணர்வு காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்ப நாங்க விளக்குமாறு ஆகிறதுக்கு முதல் போராளிகளை அத்தனை போராளிகளும் ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ள நிற்கிற போராளிகளும் ஒன்று சேர்த்து விளக்குமாறு ஆக்க வேண்டிய தேவை இம்பிராசம் உனக்கு இருக்குது என்று சொல்லி எனக்கு இன்றைக்கு வெளிநாட்டுல இருந்து புத்திஜீவியல் படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க, சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வரலாறு தேசிய தலைவர் வரலாறு. ஒரு கட்டத்துல இம்பிராசா எங்களை தேசிய தலைவர் ஆரம்ப கட்டத்துல பட்ட கஷ்டம் அது தெரியுமா? இன்னைக்கு ஒரு சுடலைக்குள்ள போய் நின்று அந்த கட்டத்துல இயக்கம் உருவான கட்டத்துல அவர் சொல்லக்க எங்களுக்கு நான் அதைய கட்டத்தை நான் அனுபவிச்சேன்னா நான் அடுத்த கட்டம் என்ற வரலாற்றுல வரும் எனக்கு. அப்ப ஒரு கட்டத்துல ஏரியாவுக்குள்ள போயிடாது. அப்ப போனா ஒரு சுடலைக்குள்ள இருந்தா தங்கள்கிட்ட கோதமாவும் தண்ணியும் தான் இருக்குது, தேங்காய் கூட இல்லை. அப்ப உப்பு இருக்குது, அப்ப ரொட்டி சுடணும். அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம அந்த மண்பட்டி இருந்தது சுடலைக்குள்ள, அந்த மண்பட்டியை வச்சு மண்பட்டி புடிய கலட்டி போட்டு அந்த மண் கட்டியலை உருட்டி அதுல வச்சு போட்டு தீப்பெட்டியை வச்சு விறகு எடுத்து சின்ன சுள்ளி விறகு எடுத்து வச்சுட்டு மண்பட்டிய ஓட்டுக்கல்ல வச்சு கொண்டு கீழே நெருப்பு ஊட்டி போட்டு அந்த மண்பட்டியில ரொட்டி சுட்டி சாப்பிட்டு தான் தேசிய தலைவர். அப்படித்தான் இந்த போராட்டத்தை வளர்த்தவர் எங்கட தேசிய தலைவர். அதே டைம்ல அந்த ஒரு கட்டத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எங்கட அண்ணன் அது பழைய அந்த வரலாறு எல்லாம் எனக்கு சொல்லி கொண்டு வராங்க. அப்படியான ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு இன்றைக்கு எல்லாரும் துரோகம் செய்யறதுக்கு இன்றைக்கு வெளிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பெரிய வேதனைக்குரிய விடயம். ஆனா இது வந்து நிச்சயம் இந்த வரலாறை புலிகளால மட்டும்தான் வெளியில கொண்டு வரையிலும், இந்த நரிகளாலையும் இந்த சட்டம் படித்தவர்களை மேதாவிகளாலையும் கொண்டு வரையில. இம்பிராசா நீ ஓடிக்கொண்டே இரு, தண்ணி மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கு, மற்ற பேசணும். பேச பேச பேசத்தான் அரசியல் தெளிவு வரும். இன்னைக்கு தலைவர் அடிக்கடி சொல்லுவார், அந்த சொல்றாங்க தலைவர் வரலாறு படி என்று சொல்லி தலைவர் அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி நாங்கள் வரலாறை படிக்கணும். அப்ப வரலாறை படித்து கொண்டு வரோம். இப்போ போராட்ட வரலாறுல இருந்து என்னத்துக்காக போராட்டம் வந்து ஏன் வந்தது, இன்னைக்கு எப்படி எங்க தமிழ் மக்கள் அடக்கப்பட்டாங்க, இன்னைக்கு தெற்குல இருந்து சொல்லி காங்கிரஸ் துறைக்கு எப்படி எங்க தமிழ் மக்களை அந்த நேரத்துல கப்பல் ஏற்றி அனுப்புனாங்க, ஒரு இனவாதம் பிடிச்ச சிங்கள
வெறியாட்டர்கள். அப்ப அந்த அடிப்படையில் என்னத்துக்காக அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, அப்ப இந்தியா என்னத்துக்காக அந்த போராட்டத்தை வழங்கப்பட்டது, இன்றைக்கு எம்ஜிஆர் வந்து எங்கட போராட்டத்தை ஏனைய இயக்கங்கள் அத்தனையும் இருக்கு, இன்றைக்கு எங்கட போராட்டம் தேசிய தலைவர் மட்டும் எம்ஜிஆர் தெரிவு செய்த என்ன காரணம், என்னத்துக்காக தலைவருக்கு எம்ஜிஆர் அள்ளி கொடுத்த ஒரு கோடிக்கணக்கில் பணத்தை இன்றைக்கு ஒரே கொள்கையோட ஒரே நோக்கத்தோட இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு களத்துல சைனட் அருந்தி போராடின ஒரு அமைப்புண்டா விடுதலை புலிகள் மட்டும்தான். அந்த இதுல இன்றைக்கு எம்ஜிஆர் இன்றைக்கு அவர் வந்து என்ன தான் நினைச்ச மாதிரியே நீங்கள் ஒரு அமைப்பை கொண்டு வாரீங்க, மக்களுக்காக என்ன வேணுமென்றாலும் கேடுங்கன்னு தேசிய தலைவரை மட்டும்தான், ஏனைய இயக்கங்களை விட தேசிய தலைவரை தான் எம்ஜிஆர் தெரிவு செய்தான் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்தவர் அந்த நேரம் எம்ஜிஆர் எங்களோட போராட்டத்துக்கு தலைவருக்கு போராட்டத்தை வளர்க்கறதுக்கு. அப்ப இன்றைக்கு வந்து ஒரு இன விடுதலை குப்பிய சைனட்டை எந்த நேரத்திலையும் ஒரு போராளி இராணுவத்திட்ட பிடிபட்டு ஏனைய போராளிகளை காட்டி கொடுக்காமல், ஏனைய மக்களை எங்களுக்கு சாப்பாடு தந்த மக்களை ஏரியாவளியை காட்டி கொடுக்காமல், உயிரை பிடிபட்டா மற்ற சித்திரவதைப்படாமல் உடனே தந்த உயிரை தானே தற்கொலை செய்யணும்னா கழுத்துல சைனட்டை இருந்து போராடின ஒற்றை ஒரு அமைப்பு விடுதலை புலிகள். எந்த இயக்கம் போராடினது அப்படி சைனட்டை இருந்து சொல்லுங்க. உயிரை துச்சம் மட்டுமாயிடுச்சு எங்கட விடுதலை புலிகள் மட்டும்தான், நாங்க மட்டும்தான். ஆனா அதே இயக்கத்தை வச்சுட்டு இன்றைக்கு அவனுக்கு உரிமோடு வெனுக்கு உரிமோடு அப்படி கொடு இப்படி கொடு என்று சொல்லி இன்றைக்கு எல்லாரும் அந்த கங்கணம் காட்டி ஆடிக்கொண்டு தேசியம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு உண்மையை மறைச்சு கொண்டிருக்காங்க, சோத்துக்குள்ள முழு பூசணிக்க மறைச்சமாயி. நிச்சயம் தர்மம், நாங்க செய்கிற தர்ம யுத்தம். ஏதோ தலைவர் இன்னொரு வசனம் சொன்னான்னு சொல்லி எனக்கு அது அந்த இதை படிப்பிக்கன்னு எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு காலம் தர்ம யுத்தம், ஒரு காலம் நீதி தோத்து போனாலும் தர்ம யுத்தம் ஒரு காலம் தோக்காது, தர்மம் ஒரு நாளை வெல்லும்னு சொல்லி தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் செய்கிறது தர்ம யுத்தம். இன்றைக்கு எங்கட ஏனைய துரோகிகள்கிட்ட இருந்தும் இந்த எதிரிட்ட இருந்தும் எங்கட மக்களை மீட்டெடுத்து இன்றைக்கு அரசியல் அங்கீகாரம் ஊடாக எங்கட மக்களை நாங்களே ஆளணும் வடக்கு கிழக்கில் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அதுக்கு முக்கியமான ஒரு அறிவித்தலை நான் முடுறேன், ஏனைய போராளிகளுக்கு அத்தனை பேருக்கு முடுறேன், நாங்கள் ஈக்கிலா இருக்கும் வரைக்கும் எங்களை உடைச்சு கொண்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஈக்கிலா. ஆனா நாங்க விளக்கு மாறா திரும்பியும் தேசிய தலைவர் கட்டாயமாய் நாங்க எப்ப விளக்கு மாறா ஒன்று சேர்றோமோ நாங்கள் அன்றைக்குத்தான் இன்றைக்கு எங்களை ஆர்மியா சக்கில நாங்க தான் மக்களுக்கான அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரத்தை பெறலாம். இது தனித்து நின்று எல்லா அமைப்புகளும் இருக்கிற போராளிகளையும் நான் சொல்லிக்கொண்டு அவங்களுக்கும் பொருந்தும். போராளி கட்டாயப்பு ஜனநாயக போராளிகளுக்கும் புனித பூமி மக்கள் கட்சிக்கும் இந்த கருத்தை நம்புகிறேன். நீங்க தனியே போய் நின்று புனித பூமி கட்சி என்று போட்டு எங்களுக்கு எதிராகவோ ஏனைய போராளிகளுக்கு எதிராக நின்று நீங்க வெளில போறதும் இல்லை, ஒரு காலம் வெளில இந்த அரசியல்வாதி மறுபடிய போறதும் இல்லை. அதே மாதிரி ஜனநாயக போராளிகள் சங்குக்குள்ள நின்று நீங்க தமிழகத்தை பிடிக்கலாம்ன்ற கனவையும் விட்டு போட்டு இன்னைக்கு நாங்க விளக்குமாறு ஆகணும்னு சொன்னா நாங்கள் போராளிகள் ஒன்று சேரணும். அதான் எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருக்கலாம், அது 1000 கருத்து முரண்பாடு இருக்கலாம். இன்னைக்கு 1000 கருத்து முரண்பாடு இருந்து ஜேசுகுரு சண்டையில இன்னைக்கு எங்களை போராளிகள், வெள்ளத்தின போராளிகள், பனிஷ்மெண்ட் செய்த போராளிகள், கலைக்கப்பட்ட போராளிகள் நான் ஒன்று சேர்ந்துதான் இன்னைக்கு ஜேசுகுரு சண்டையை வெண்டது 98 99 காலப்பகுதியில். அதே மாதிரி எங்களுக்குள்ள பல கட்சிகள் பிரிஞ்சு கருத்து முரண்பாடு இருந்தால் நாங்க ஒன்று சேருவோம், விளக்குமாறு ஆகுவோம்டா இன்றைக்கு இந்த அரசியல்வாதி மாதிரிக்கு வேலை இல்லை. நிச்சயம் அந்த ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்கு புலத்தில் இருக்கிற பணம் படைத்தவர்களும் இந்த கட்டாயப்பை வச்சு இந்த புனித பூமி கட்சி, இந்த ஜனநாயக போராளிகள் கட்சிக்கு உதவி செய்கிறவங்களும் நான் ரெடி, சரியா. ஆனா நான் அவங்களை கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடி. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி எங்களை ஒன்று சேர்க்க வேண்டிய கோட்பாடு கடமை வந்து புலத்தில் இருக்கிறவங்களும் தாயத்தில் இருக்கிற இந்த கட்சியில வச்சு இயங்குறவங்களுக்கும் இந்த கட்சிக்கு பின்னால போராளிகளுக்கும் இருக்கு இந்த கடமைகள் என்று சொல்லி நான் சொல்லிக்கொண்டு நிச்சயமாக நாங்கள் விளக்குமாறா ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் எங்களை தமிழ் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கலாம்ன்றது நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சட்டம் படித்த மேதாவிகளாகலாம் எங்களோட நாடே இன்றைக்கு அழிஞ்சதுக்கு, இந்த நாடு பறிப்போனதுக்கு எங்கிற தமிழ் மக்கள் இந்த போராட்டம் அழிஞ்சதுக்கு காரணம் இந்த சட்டம் படித்த மேதாவிகள். எனவே இந்த சட்டம் படித்த மேதாவிகளுக்கு பின்னால போறதை விட புலிகளாகிய நாங்கள் தனித்துவமான அரசியல் ரீதியா வெல்லுவோம் என்றதை நிச்சயம் இதுல நான் சொல்லிக்கொண்டு அடுத்த நேரலையிலே நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.